இன்னும் கல்பாதைக்கு போனோம், அப்புறம் படிப்பாதை அதுக்கு போனோம். இல்லை வரும்ல, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், அந்த மாதிரி அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம். எவ்வளோ தூரம் இருக்குது? போனோமா இப்போ வந்தீங்களா? அவ்வளோ தூரம் போனோம். இப்போ வந்தீங்களா? அவ்வளோ தூரம் போனோம். ஓகே, ஏறினீங்களா? அவ்வளோ தூரம் போனோம். சட்னி மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, பயங்கர காரமாக இருக்குது. பங்கு ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன், கேட்காது. அடுத்து நம்ம அது மேலே தான் ஏற போகிறோம். பாருங்க, அங்கே போயிட்டுருக்காங்க. எங்கே காணும் அவங்கள கூட. ஐயோ, இவ்வளோ பெருசா ஏறி வழங்க. எனக்கு இப்போ கால் பிடிச்சிக்கிச்சு, என்னால் நடக்க முடியல. அதான் தாங்க. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் விளாக்னே சொல்லலாம், ஒரு ட்ரெக்கிங் விளாக்னே சொல்லலாம், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விளாக்னே சொல்லலாம். என்னடா இவ்வளோ சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. சென்னையிலேருந்து ஒரு 155 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சதாசிவம் கோனே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது சென்னையிலேருந்து 3 hours தான் ட்ராவலாக இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 4 o'clock அப்படி கிளம்புனோம். 6:30 சம்திங் அப்படி ரீச் ஆனோம். 7:30க்கு போல் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு ட்ரெக்கிங் லாங்காக பண்ணணும், ஒரு 4 to 5 hours ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ செலவாகாது. ஒரு 500 அப்படி ஒரு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். ஒரு 3 hours கணக்குக்கு இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகல. இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 7:30 போல் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து அழகாக இட்லி சுட்டுட்டு இருக்காங்க வாசலில். தேங்க்யூ. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆலமரம் பெருசாக அதில் உட்காந்து நான் வீடியோ ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி வச்சு அந்த ஒரே ஹோட்டல்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஹோட்டல் மாதிரி வந்து ஒரு தாத்தா பாட்டி ரன் பண்ணுறாங்க. இட்லிலாம் வேறு லெவலில் இருந்தது. பட் ஆந்திராவில் வந்து காரமாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேறு யாரும் கிடையாது. எங்கள் அப்பாவே வந்து ஆந்திராவில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இப்போ வந்து அவர் ப்ரெட்டுக்கே வந்து பச்சை மிளகா தான் அரைச்சி சாப்பிடுவார். இந்த சட்னி மட்டும் ட்ரையே பண்ணிடாதீங்க, அவ்வளோ காரமாக இருந்தது. நம்மளுக்கு செட் ஆகாது. ட்ரை பண்ணாதீங்க, பயங்கர காரமாக இருக்குது. உங்க மரத்துல விளைஞ்சதா? உங்க மரத்துல இருந்ததா? எந்த மரத்துல? தோட்டமா? செந்தூரா. இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் யதார்த்தமாக இருக்காங்க, நிஜமாலே சொல்கிறேன். அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க உள்ள என்னென்ன மாம்பழம் இருக்குன்னா எனக்கு காமிச்சாங்க. வாங்கிக்கோங்கன்னு. சத்தியமாக என்கிட்ட காசு கிடையாது, இருந்தால் சத்தியமாக நான் வாங்கியிருப்பேன். நான் ஃபேமிலியோட போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து நாங்கள் வந்து 7:20க்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் எல்லா டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு 7:20 சம்திங் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டே இருக்குது. பட் ஆனால் மேலே போகிறப்ப நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு நம்ம வந்து போய்ட்டோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, சோலோ ட்ரிப் போகிறப்ப இந்த கேமராமேன் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். யாருனா வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் வீடியோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாமே எடுத்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ இத்தனை நாள் நான் யார் கூடனா போனேன்னா யாருனா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருனா வருவாங்க, வீடியோக்கு வந்து நான் வந்து கொடுத்துருவேன். பட் ஆனால் இந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த விஷயத்தில். பாதி தூரம் ஏறிட்டேன், முடியல. இங்கே ஒரு மரம், ஒரு அழகான மரம், அதில் உட்காந்துட்டேன். ஃபுல்லாக மூங்கில் மரம் பின்னாடி. உள்ளே கொஞ்ச நேரம் என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா பைரவா டெம்பிள் தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே ஒரு விசிட்டை போட்டு தலைவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு திருப்பியும் அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாறை வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, பாறையாக. இங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த மழை தெரியுதா, இங்கே தான் வந்து ஆகாய கங்கை இருக்குது. இப்போ நம்ம போகிற இடமும் அங்கே தான். அதே மாதிரி ஜெகன்மோகினியில் ஏதோ ஒரு சீன்ஸ் இங்கே தான் எடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த இடத்துல தான் வியூ பாயிண்ட். நம்ம இங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியுமா, ஆனால் எனக்கு தெரில. எல்லா செடியும் எல்லாம் மறைச்சிட்ருக்கு.
அகைன் பார்த்தீங்கன்னா திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா ஃபுல்லாக பாறையாக இருக்கும். அதுமாதிரி ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க, நீங்கள் மிஸ் ஆகவே மாட்டீங்க. எந்த வழின்ட்டு கீழே ஆரோ மார்க் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். நம்மளை விட்டு ஃப்ரண்ட்டில் எல்லாருமே போயிட்டாங்க, நான் மெதுவாக தான் நடந்து போயிட்டு இருந்தேன். வரீங்கன்னா தயவு செஞ்சு தண்ணி பாட்டிலெலாம் நிறைய எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி உட்காந்துட்டு பாருங்க, எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் முடியல, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல. தெரியாமல் இந்த மலைக்கு வந்துட்டேன் நான், என்னன்னு தெரில. ஐயோயோ, எப்போ தான் முடிக்க போகிறேன்னு. இப்போ தான் பாதியே கடந்திருக்குமா, இன்னும் பாதி இருக்கான். எப்படி போகணுன்னு எனக்கு தெரில. இன்னும் அந்த ஆகாய கங்கைன்ற ஃபால்ஸ், அதுவும் அங்கே தெரியுதுல ஒரு மலை மேலே, இங்கே அந்த இடத்துல இருக்குது, அங்கே போகணும் அப்படின்றாங்க. ஆனாலும் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு இந்த மலை ஏறி இறங்கினா போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். அதே மாதிரி மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சதாசிவம், ஆந்திராவில் இருக்குது. இது அந்த சைடு பார்த்திங்கன்னா காலாஸ்திரி, திருப்பதி அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கும் தெரில, மேலே போனால் தான் தெரியும். நான் தனியாக இங்கே மாட்டிக்கூடாது, அதனால் நானும் சீக்கிரம் போகிறேன். உங்களுக்கு போக போக நான் வீடியோ ஃபுல்லாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள். மேலே தான் சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்தது தெரியும். ஹெல்ப் பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஒருத்தரை பிடிச்சி நிற்க வச்சுருக்கேன். ஏற முடியல, நல்ல கல்லுக்கல்லாக இருக்குது. எடுத்துறீங்களா? தெரியலண்ணா. இது ஃபுல்லாக இப்போ கடந்து நாங்கள் போனோம். ஒன்றும் அவ்வளோ தூரம் இருக்குது, ஆனால் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். எனக்கு கால் வேற வலிக்குது பயங்கரமாக. வாங்கண்ணா. இப்போ பார்க்குறீங்களே இந்த பாறை மாதிரி பெரிய பெரிய பாறைலாம் வருமா, அதெல்லாம் கடந்து தான் இப்போ நம்ம போக போகிறோம். எப்படி போக போகிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்க போகிறதுன்னு தான் முக்கியமாக இருக்குது. இப்போ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பாறை நிறைய இருக்குது, ஸ்லோப் மாதிரி. அதே மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரங்குங்களாக இருக்கும். சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களில் இருக்க, நான் ஒன்றுமே இல்லை, என் பேக் அப்படி வச்சுட்டு போனேன். என் பேக்கில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வெளில அழகாக வச்சுருக்காங்க. நல்ல வேளை ஃபோன் எதுவுமே தூக்கலை, அது வரையும் ஓகே, சேஃப்டி. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. போகிறப்ப வந்து அதை நோண்டுறது, அதுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குது இந்த இதில். அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கொடுக்குறேன்ற பேரில் வரவங்க போகிறவங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் அது வந்து பிடுங்குற மாதிரி இருக்குது, அது ஒரு இது. அது மாதிரி குடிச்சிட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் மெயினாக போடாதீங்க. அங்கே ஒரு அக்கா போகிறாங்களா சிஸ்டர், நான் இங்கே போகிறேன். பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை. ஆனால் அவங்கள மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள், என் பின்னாடி பாருங்கள், யாரும் இல்லை. நானும் அவங்கள மட்டும்தான் போயிட்டுருக்கோம். அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. எங்கே காணும் அவங்கள கூட. ஐயோ, அப்பா, பாருங்க. ஐயோ, காற்று சவுண்டு கேளுங்களேன். இயற்கையின் அதேமாரி நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து மலை ஏறி அடுத்து மலைக்கு இறங்குறோம். அப்படி இறங்குறப்போ உங்களுக்கு லைட்டாக பசிச்சுதுன்னா அப்படின்னா கூட நீங்கள் பேக்கில் எல்லா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸ்லேருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகலாம். தூரம் இருக்குது போனோமா? இப்போ வந்தீங்களா அவ்வளோ தூரம் போனோம். இப்போ வந்தீங்களா அவ்வளோ தூரம் போனோம். ஓகே, ஏறினீங்களா? அவ்வளோ தூரம் போனோம். இந்த பசங்களாம் வராங்களே, இவங்களாம் வேலூர் டீமாக. இவங்க வந்து டீமாக வந்து இங்கே வந்து நைட்டு ஏறினாங்களாம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புறாங்களாம். இது வந்து இவங்க மந்த்லி வந்து ஒன்ஸ் இங்கே இப்படி வந்துடுவாங்களாம். அதனால் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மண் பாதையில் இருக்கோம். இன்னும் கல் பாதைக்கு போனோம், அப்புறம் அடிப்பாதை அதுக்கு போனோம். ஒரு ஆண்டியாக சொன்னாங்க, டோரா புஜ்ஜில் வரும்ல, அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், அந்த மாதிரி அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், கல் பாதை. இப்போ நம்ம வர்றது பார்த்திங்கன்னா மண் பாதை. சத்தியமாக சொல்கிறேன், சாதாரணமாக நான் நினச்சேன் சாதாரணமாக இருக்கும்னு பார்த்தா 4 hours நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ட்ரெக்கிங்க்கான எல்லா ஐட்டம்ஸ் உங்களுக்கு பேக் பேக்கில் போட்டுக்கோங்க. தண்ணி எல்லாமே போட்டு வந்தீங்கன்னா உட்காந்து பொறுமையாக போகலாம், அவசரமே கிடையாது. இங்கே நைட் கூட அலோடு தான், நீங்கள் இருந்துட்டு காலையில் கூட போகலாம். பட் ஆனால் நாங்கள் நைட் இறங்கிடுவோம். அங்கே ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு
ஃபாரஸ்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் உள்ள. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில் ஃபாரஸ்ட் தான் இங்கே இருக்குது. இங்கே கூட பாருங்கள், வரப்பெல்லாம் பார்க்குறேன் நிறைய மூங்கில் மரம். அந்த சவுண்டு கேட்குதா, அந்த காற்றுல அந்த மூங்கில் மரம் தான் ஆடுது. இருங்க, ஒரு புத்து வருது, அது பாருங்கள். இது உள்ள பாம்பு இருக்குமா என்ன இருக்குன்னு தெரியாது. பாருங்கள், பின்னாடி காட்டுறேன். புத்து இதான். இந்த மண் இருக்குல்ல, இது எடுத்து இந்த மண்ணை எடுத்து தான் நம்ம வந்து மட் பாத்துன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இந்த மண்ணிலேருந்து எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லது இந்த மண். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம சென்னையிலே இருக்குது. சென்னை தாண்டி வந்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது, பக்கத்தில் தான். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸில் தாண்டி வந்திங்கன்னா அங்கே இருக்குது, ஆந்திராவில். அதனால் சென்னையில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பாருங்கள். மற்ற ஊரில் இருந்துலாம் இங்கே நிறைய பேர் வராங்க. நான் நினச்சா நாங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு, மற்றபடி பார்த்தா இங்கே நிறைய பேர் வராங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப்பு. அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. சரி, அவங்களோட நானும் யூடியூப்காக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக இந்த காட்டுக்குள்ளே பேசிட்டு உங்களோட நடந்து வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா, சொன்னல கல்பாதை வந்துச்சு. இப்போ நம்ம மண்பாதையை கடந்து கல்பாதைக்கு வந்திருக்கோம். பாருங்கள், மண்பாதை முடிஞ்சுதா. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கல்பாதை ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷன் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பாதை வரும். ஐயோ, இந்த ஏரி முடிச்சு நான் எப்போ ஃபால்ஸுக்கு போவேன்னே தெரில. ஃபைனலி பார்த்திங்கன்னா நான் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம். மணி வந்தப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 12 11:40 சம்திங் இருந்தது. அங்கே வந்து ஒரு கோவில் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு சிவன் கோவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இதுக்குள்ளிக்கோ ஒன்றும் இவ்வளோ பெருசாக ஏறி வழங்கி வந்து வேர்த்து விறுவிறுத்து போயாச்சு. வந்தோடனே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஏதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் தண்ணி வந்தது. சரி, அங்கே போய் குளிப்போம். ஏன்னா பயங்கரமாக தண்ணி, சம்மர் வெயில் வேறு. சரி, கொஞ்சம் நம்ம தண்ணி குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஏறலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். இங்கே வந்து ஒரு சின்ன சிவன் கோயில் மாதிரி இருக்குது. இதில் நான் டவல் கட்டு உள்ளே போனால் அவங்க லேடிஸில் உள்ள அலோடு இல்லைம்மா, முடியை விரிச்சு போடாதம்மா அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுச்சு எல்லாருக்கு நேரமும். திருப்பியும் வெளில வந்துட்டு இந்த ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ஸ்க்கும் போல் நீங்கள் அந்த ஃபால்ஸ்க்கு போயிட்டு வந்து இந்த ஃபால்ஸும் குடிக்கலாம், எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாதை சொல்லுவாங்களா, அதுதான். குளிச்சுட்டு வந்திருக்கோம். தங்க விட்றாங்கன்னு நினைக்கிறேன், கேட்காது. அடுத்து நம்ம அது மேலே தான் ஏற போகிறோம். பாருங்க, இந்த ஃபால்ஸ் ஓவர். இப்போ அடுத்து மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, அங்கே போகணும். ஓகே, இதான் வந்து பாறையிலே படி மாதிரி உருவாக்கி வச்சுருக்க இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னால் வந்து கால் எடுத்து வைக்க முடியல, அந்த மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள், வியூ வந்து இதில் மேலேருந்து பார்த்தா ஃபுல் வியூ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பூஜை அந்த மாதிரிலாம் அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க. சாமியை போய் கும்பிட்டுட்டு எனக்கு இப்போ கால் பிடிச்சிக்கிச்சு, என்னால் நடக்க முடியல. அதான் தாங்கி நடந்துட்டுருக்கேன். ரிஸ்க். ஐயோயோ, இதுக்கு தான் வீட்டில் நடங்கன்னு சொல்லுவாங்க போல். திடீர்னு இவ்வளோ தூரம் நடந்தா இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. முடியல. பின்னாடி லொக்கேஷன் பாருங்கள், நடுவில் இருக்கும் இந்த இடத்துல. ஒரு மலை, அது இங்கே வந்துச்சு பார்த்தீங்கன்னா. அங்கே வந்துட்டோம் நாங்கள். இப்போ இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸை இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். இப்படி தான் இருக்குது பாதை. மழை பெய்யுது, அதுதான் இருக்கும். கேர்ஃபுல்லாக வரணும். ஆனால் எட்டி பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. இந்த ஃபால்ஸ் பார்க்க தான் நம்ம இப்போ வந்தோம் அங்கேருந்து. ஆனால் தண்ணி கம்மி தான், சம்மர் சீசன். இங்கே துணியெல்லாம் காய போட்டு மடித்து வைக்கிறாங்க. ஆனால் நிறைய குப்பை இருக்குது. க்ளீனாக வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோயில் இருக்குது, இது அம்மன் கோயில். அப்படியே இங்கே வந்து ஃபால்ஸ்.
இந்த ஃபால்ஸில் தான் நான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தேன். இங்கே ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருப்பான் பாருங்களேன். அவனும் என் கூட கம்பெனிக்கு வந்து அவன் நல்லா நீச்சல் அடிச்சிருந்தான். ஆழத்துலலாம் போய் விளையாடிட்டு இருந்தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஃபால்ஸை தான் அங்கே இப்போ பார்க்க வந்தோம். மேலே அந்த ஃபால்ஸ் தண்ணி கொட்டுதில்ல, அதுக்கு மேலேயும் நம்ம போகலாம். பட் ஆனால் நாங்கள் போகல. ஏன்னா நான் போகல, மற்றவங்களாம் போனாங்க. எனக்கு பயம்ப்பா, அதனால நான் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் நிறைய பேர் குளிக்க வந்துட்டாங்க. எனக்கு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, எனக்கு நீச்சல் தெரிலன்னு. ஆனால் நான் நீச்சல் அடித்தது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியும். நான் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் ப்ரூஃப் பண்ணாதுமே, நிறைய ஜென்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் அவ்வளோ கிட்டே போகாமல் பக்கத்தில் இருந்தேன். குளிச்சுட்டு நான் பாட்டு ஒரு வழியாக மேலே ரீச் ஆகிட்டு குளிச்சுட்டு நாங்களும் அங்கேருந்து 2:30க்கெலாம் கீழே கிளம்பிட்டு 6 o'clock ரீச் ஆகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாங்களும் சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். நீங்களும் மறக்காமல் சதாசிவம் கோனே அங்கே போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு தடவையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கையில் 500 rupees இருந்தாலே போதும், ஈஸியாக போயிட்டு வரலாம்.